Hello students. Today in the video என்ன பார்க்க போறோம்னா HMT ல ஆல்ரெடி எல்லா கான்செப்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் SSC JEE ஓட MCQs பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது இன்டர்னல் கண்டக்ஷன் டிஸ்டன்ஸ் பை சர்ஃபேஸ் கண்டக்டிவ் டிஸ்டன்ஸ். கண்டக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து L/KA வந்து 1/HA ஈக்குவல் டு பண்ணால் HL/Kன்னு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பயாட் நம்பர் தான் கொடுக்குது. ஸோ பி ஆன்சரு. நெக்ஸ்ட் வந்து இன் செல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பேக்ஃபில்ஸ் ஆர் யூஸ்டு ஆர் ப்ரொவைடட் ஆன் தி செல் சைட் டு என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா இம்ப்ரூவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் வந்து செல் சைடு ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா மற்ற ரெண்டுமே வரும். ப்ரிவென்ட் தி ஸ்டாக்னேஷன் ஆஃப் செல் சைட் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் டியூப்ஸ். ஸோ இது எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப் தி திக்னஸ் for thermal boundary layer to the thickness of a hydrodynamic boundary layer is equal to Prandtl number power n. So delta T by delta equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ delta T equal to delta by PR power 1/3 தெரியும். இப்போது PR மேலே போச்சுன்னா PR power -1/3. ஸோ n வந்து -1/3 A. நெக்ஸ்ட் வந்து regarding nucleate boiling. ஸோ என்ன கேட்குறாங்க, நியூக்ளியேட் பாயிலிங்கில் டெம்பரேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் இஸ் கிரேட்டர் தென் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். இது கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பபுள்ஸ் ஆர் கிரியேட்டட், இதுவும் கரெக்டு. டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் ஃபில்ம் பாயிலிங். ஸோ இது வந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் நியூக்ளியேட் பாயிலிங் இருக்கும். ஆனால் ஃபில்ம் வந்து 30 to 150 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து தப்பு. ஸோ ஆப்ஷனில் எது வந்து ராங் அப்படின்னு கேட்டுக்கணும். சீதா ராங் இது. நெக்ஸ்ட் வந்து two insulating materials of thermal conductivity K and 2K are available for lagging a pipe carrying hot fluid சொல்லியிருக்காங்க. the radial thickness of each material is same. அப்போ வந்து எதை வந்து ஓன் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்து கம்மியான தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்க மெட்டீரியலை வந்து இன்சைடில் ஓன் பண்ணோம். அப்போ தான் ஹீட் லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ பார்க்கலாம். மெட்டீரியல் வித் லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி should be used for the inner layer and one of a higher thermal conductivity for the outer. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹீட் லாஸ் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் ஃபார் ஸ்பியர் இஸ் கிவன் பை ஸ்பியர் வந்து 2K/H. ஸோ இது வந்து டிஇ. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பார்ட்டிக்கல் ஆஃப் அ பாடி டு அனதர் வித்தவுட் தி ஆக்சுவல் மோஷன் ஆஃப் பார்ட்டிக்கல். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குதுன்னா ஒரு பாடியில் ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கு. ஸோ ஒரே பாடியில் நடக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டக்ஷன். ஸோ ஏ. Next one, the process of heat transfer from a hot body to cold body in a straight line without affecting the intervening medium. So medium depend பண்ணாம இருக்கிறது வந்து உங்களுக்கு radiation. So C. So next one, the heat is transferred from an electric bulb pipe. அது வந்து உங்களுக்கு radiation. Next one, the thermal conductivity of the material all varies with K is equal to K0 into 1 plus alpha T. Plus வந்துச்சுன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் K வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ K இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், வைஸ் வெர்சா. ஸோ தென் தி டெம்பரேச்சர் அட் தி சென்டர் ஆஃப் வால் இஸ் கம்பேர்ட் டு தட் இன் கேஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி லைன் மேலே தான் இந்த கர்வ் வந்து வரும். ஸோ டெம்பரேச்சர் வில் பி மோர். நெக்ஸ்ட் வந்து வித் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஏர் இஸ். ஸோ ஏருக்கு வந்து பார்த்தீங்கன்னா K அண்ட் டெம்பரேச்சர் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இது இன்க்ரீஸ் ஆனால் ஏருக்கும் இன்க்ரீஸ் ஆகும். Next one, the liquid metal having highest thermal conductivity is of. Liquid metal எதுக்கு K அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா சோடியம். நெக்ஸ்ட் வந்து மினிமம் தெர்மல் டிஃப்யூசிவிட்டி இஸ் ஆஃப். தெர்மல் டிஃப்யூசிவிட்டி தெரியும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு K/ρC. அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டி பை ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ K வந்து எது கம்மியாக இருக்குதோ அதுக்கு தான் உங்களுக்கு டிஃப்யூசிவிட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் கம்பேரிட்டிவாக பார்த்தோன்னா ரப்பருக்கு கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து critical radius of a hollow cylinder is defined as. critical radius என்னன்னா அந்த ரேடியஸில் தான் உங்களுக்கு வந்து இந்த அவுட்டர் ரேடியஸ் தான் critical radiusங்கிறது. ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து மினிமம் ஹீட் ஃப்ளோ இருக்கும். அவுட்டர் ரேடியஸ் வித் மினிமம் ஹீட் ஃப்ளோ பி. நெக்ஸ்ட் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஆர் யூஸ்ட் எது இதில் யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. பாய்லர் கண்டென்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஸ்டீம் பிளான்ட்லேயும் யூஸ் ஆகும், ரெஃப்ரிஜிரேட்டர் ஏர் கண்டிஷனர்லேயும் யூஸ் ஆகும், ரேடியேட்டர்லேயும் ஒரு இன்டர்கூலர்ஸ் ப்ரீ ஹீட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ABCD. வந்து ஆட்டோமொபைல் ரேடியேட்டர் இஸ் இன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆஃப் டேஷ் டைப். வந்து கிராஸ் ஃப்ளோ டைப் ரேடியேட்டர் வந்து. நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பை தி பாடி டு தி டோட்டல் எனர்ஜி ஃபாலிங் ஆன் இட் இஸ் கால்ட்.
வந்து எவ்வளோ அப்சர்வ் ஆகுதுங்கிறது பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து அப்சர்வ்டிவ் பவர். நெக்ஸ்ட் வந்து the engine oil at 150 degrees Celsius is cooled to 80 degrees Celsius in a parallel flow heat exchanger by water entering at 25 degrees Celsius and leaving at 60 degrees Celsius. நெக்ஸ்ட் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்சரோட எஃபெக்டிவ்னஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்கனால நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு தான் எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் போடணும். இப்போ மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா எனக்கு தெரியும், சி மினிமம் இன்டூ TH1 மைனஸ் TC1. ஸோ இதில் எது சி மினிமம்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் எம்சிபி டெல்டா டி வந்து ஈக்குவேட் பண்ணிக்கணும். எம்சிபி ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் டு எம்சிபி ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் இன்டூ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட்டு எம்சிபி நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தெரியும், ரெண்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் பை ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு வேல்யூ ரேஷியோ கண்டுபிடிங்க. ஈக்குவல் டு ஒரு ரேஷியோ வேல்யூ கிடைக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று கிடைக்கும். ஸோ அதில் எது மினிமம்னு பாருங்கள். மினிமம் வேல்யூ எது வருதோ இப்போ ஹாட் ஃப்ளூயிடுக்கு மினிமம் வருதுன்னு வைங்க. ஸோ மேலே வந்து ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வர சி வேல்யூ வந்து எம்சிபி வேல்யூ ஹாட் ஃப்ளூயிட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எம்சிபி ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்டூ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் டிவைடட் பை சி மினிமம், அதாவது Q மேக்ஸ். சி மினிமம் என்னன்னா இதுவும் ஹாட் ஃப்ளூயிடுக்கு தான் மினிமம் பார்த்துருப்போம். எம்சிபி ஆஃப் ஹாட் இன்டூ TH1 மைனஸ் TC1 இப்படி போட்டு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 0.56ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் எனி பிளேன் நார்மல் டு தி எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி வால் ஏரியா அண்ட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இன் எக்ஸ் டைரக்ஷன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஏரியாவுக்கு ப்ரொபோர்ஷனல், டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனல் சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. செகண்ட் லா கிடையாது, கெல்வின்ஸ் லா கிடையாது, தேர்ட் லா கிடையாது. இது வந்து ஃப்ரீஸ் லா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷன் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் இதை பொறுத்து இருக்குன்னு கேட்குறாங்க. ரேடியேஷன்னா சிக்மா ஏ T/4 இன்டூ எப்சிலான். அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கும், நேச்சர் ஆஃப் தி பாடி பொறுத்து இருக்கும், எப்சிலான் பொறுத்து இருக்கும், கைண்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் இட் சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்து இருக்கும். ஸோ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் டிஃப்யூசிவிட்டி வந்து என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்குறாங்க. அது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டீரியல். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து increasing thickness of insulation around a circular pipe, heat loss to surroundings due to heat loss வந்து எப்படி கண்டுபிடிச்சு கேட்குறாங்க. ஸோ சர்க்குலர் பைப் இருக்கும்போது அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து தான் உங்களுக்கு வந்து ஹீட் லாஸ் வருது. ஸோ அப்போ வந்து கன்வெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வேரஸ் டியூ டு கண்டக்ஷன் டிக்ரீசஸ். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் எமிசிவிட்டி பவர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் எமிட்டட் பை அ பிளாக் பாடி பெர் யூனிட் என்ன கேட்குறாங்க. பட் யூனிட் ஏரியா, டெம்பரேச்சர் கிடையாது. ரேடியேஷன் எப்பவுமே டெம்பரேச்சர் பவர் 4 தான் இருக்கும். ஒரு யூனிட் டெம்பரேச்சர் வராது, திக்னஸ் வராது, டைம் வராது. ஸோ பர் யூனிட் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து position of fins are given on a given heat transfer surface will be more. இப்போ வந்து ஃபின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ அதிகமாகும் கேட்குறாங்க. ஃபின்ஸ் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணோம், திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் தின் ஃபின்ஸ். நெக்ஸ்ட் வந்து which of the following will lead to a reduction in thermal distance. thermal distance எப்போ கம்மியாகும்னு கேட்குறாங்க. thermal distance வந்து L/KA. ஸோ லென்த் வந்து கம்மியாகணும், அதாவது திக்னஸ் வந்து கம்மியாகணும், தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாகணும் கண்டக்ஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து கன்வெக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து 1/H. ஸ்டிரிங் தி ஃப்ளூயிட் வந்து பண்ணிங்கன்னா ஹெச் வந்து அதிகமாகும். அண்ட் க்ளீனிங் தி ஹீட்டிங் ஏரியா, அந்த ஏரியா க்ளீன் பண்ணும்போது இப்போ வந்து ஏரியா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் அதிகமாகும். அதாவது உங்களுக்கு வந்து ஸ்கேல்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகும் க்ளீன் பண்ணும்போது. ஸோ இதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ரேடியேஷன் சொல்கிறது ஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ரெடியூசிங் எமிசிவிட்டி, இதன் மூலமாகவும் ரெடியூஸ் ஆகும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பேராமீட்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாஸ் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஹீட் பைப் சர்ஃபேஸ் இன் ரூம் வித்தவுட் ஃபேன்ஸ் டு தி இன்க்ளூட். என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஹீட் பைப் இன் ரூம் வித்தவுட் ஃபேன்ஸ், இதனால் வந்து ஹீட் லாஸ் வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து தெரியும் ரேடியேஷனில் சிக்மா ஏ T/4 இன்ட்டு எப்சிலான். டெம்பரேச்சர் டிஃபரெண்ட்டு, எமிசிவிட்டி, லென்த்து, டைம் எல்லாமே டிஃபரெண்ட். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ். இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா the figure given below shows the variation of temperature along across the thickness of the material with different thermal conductivities under steady states. Curve C will be applicable in the thermal conductivity of the material. வந்து K வந்து
டிஃப்ரெண்ட் வேரியிங் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சி வந்து எப்போ அப்ளை ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நமக்கு கேவும் டெல்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து நெக்லிஜிபிள் ஆர் 0 ஸ்ட்ரைட் லைன் வரும்போது, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எப்போ நெக்லிஜிபிளாக வரும்னா கே இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெல்டி. ஸோ டெல்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது 0 வரும்போது கே வந்து ரொம்ப இன்ஃபினிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் வெரி லார்ஜ். நெக்ஸ்ட் வந்து ஆன் சம்மர் டே a scooter rider feels more comfortable when on the move than while at a stoplight. எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா மோர் ஹீட் இஸ் லாட் பை கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் while in motion. வந்து மோஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் ஆகிரும். ஸோ அப்போ தான் ஹீட் லாஸ் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து இன் ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிரே சர்ஃபேஸில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. கிரே சர்ஃபேஸில் வந்து எமிசிவிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வேவ்லென்த் ஆர் கிரே சர்ஃபேஸ் வந்து கான்ஸ்டன்ட் எமிசிவிட்டி இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து இன் ரீஜென்ரேட்டிவ் டைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ் பை ரீஜென்ரேட்டர் டைப்பில் எப்படி இருக்கும்னா ஃப்ளோ ஆஃப் ஹாட் அண்ட் கோல்ட் ஃப்ளூயிட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ்லி ஓவர் சர்ஃபேஸ். இந்த ஆல்டர்னேட்டிவாக ஒரு சர்ஃபேஸ் மேலே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபில்ம் கோஎஃபிஷியன்ட் இஸ் தி ரேஞ்ச் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி டு தி ஈக்குவலன்ட் திக்னஸ் ஆஃப் ஃபில்ம். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து எதுக்கு இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து சாலிட் ஐஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து மெட்டல்ஸ் ஆர் குட் ஹீட் கண்டக்டர்ஸ் பிகாஸ் மெட்டல்ஸில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். மெட்டல்ஸில் வந்து உங்களுக்கு ஆட்டம்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ்லி பவுண்டாக இருக்கும். அப்போ வந்து கொலைட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதனால் அது வந்து குட் ஹீட் கண்டக்டர் சொல்கிறாங்க. மெயின் ஃபேக்டர் என்னென்னா மெட்டல்ஸ் வந்து கொலைட் ஆகிறதுனால தான், ரொம்ப பக்கத்தில் இருக்கனால கொலைட் ஆகி ஃப்ரீக்வெண்ட்டாக கொலைட் ஆகி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு, சிஏ கரெக்டு. ஆனால் ப்ரிஃபரபிள் பார்த்தோன்னா சி தான் ப்ரிஃபரபிள். நெக்ஸ்ட் வந்து ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் an insulated pipe to the surrounding still air by. ஸோ இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சுலேட்டட் பைப்னு சொல்லிட்டாங்க. அப்போ உள்ளேருந்து எப்படி வெளியே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னா ரேடியேஷன். நெக்ஸ்ட் வந்து முன்னாடி பார்த்த ஃபிகர் தான். கர்வ் வந்து எப்போ அப்ளிகபிள்னு கேட்குறாங்க. கர்வ் எப்போ நடக்கும்னா இதுக்கு வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி K is equal to K0 into 1 plus alpha T. Increases with increasing temperature. Next வந்து when heat is transferred from one particle of hot body to another with the actual motion of the heated particles. அதாவது ஒரே பாடிக்குள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குதுன்னா கண்டக்ஷன். ஸோ வந்து டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் தெர்மோகப்பிள் இது நமக்கு தெரிஞ்சது தான். டைம் டேக்கன் டு அட்டைன் 63.2% ஆஃப் initial temperature difference. Next வந்து which of the following is expected to have high thermal conductivity. முன்னாடியே பார்த்ததா இது வந்து solid ice. Next வந்து rate of energy emission from unit surface area through unit solid angle along a normal to the surface is called. இது வந்து intensity of radiation per unit area unit solid angle இதெல்லாம் வரும்போது intensity of radiation. Next வந்து the upper surface of a wire cover wire over the water flows is known as sill. இதுக்கு வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும்போது வந்து கொஞ்சம் அப்வர்ட் மோஷன் கொடுத்து இது பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இது வந்து சில். நெக்ஸ்ட் வந்து 2 balls ஆஃப் சேம் மெட்டீரியல் சொல்லிட்டாங்க. அப்போ கே வந்து சேம் அண்ட் ஃபினிஷ் have their diameters in the ratio of 2:1. Both are heated to same temperature and allowed to cool by radiation. Rate of cooling by the big ball as compared to the small one will be in the ratio of தெரியும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சிக்மா ஏ டி பவர் 4 டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கும். ஆனால் டெம்பரேச்சர் ரெண்டும் ஒரே டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறாங்க. எப்சிலான் சேம் மெட்டீரியல் அதுவும் சேமு சிக்மா ஏ டி பவர் 4. ஸோ ஏரியா மட்டும்தான் டிஃபர் ஆகுது. ஏரியா வந்து பை டி ஸ்கொயர் பை 4. ஸோ பிக் பால் பை ஸ்மால் பால்னு போடும்போது 2 to 4 4:1. நெக்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் லிக்விட் அண்ட் கேஸ் டேக் பிளேஸ் பை. ஸோ லிக்விட் அண்ட் கேஸ் வந்து கன்வெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து the amount of heat flow through a body by conduction is. ஸோ இது வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் KA delta T by X. So directly proportional to surface area of body, directly proportional to temperature difference on the two faces of the body, dependent on material of the body. Material property வந்து K. எல்லா ஆப்ஷன்ஸுமே டிபெண்ட். வந்து யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து மீட்டர் ஸ்கொயர் per seconds.
ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கே பை எல்ஓசி அதோட யூனிட் கேட்குறாங்க. இங்கே வந்து செகண்ட் சைடில் ஹவர் கொடுத்துருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர் பர் ஹவர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா எஸ்எஸ்சிஜேயோட எம்சிக்யூஸ் பார்த்துருக்கோம். இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட மேக்ஸிமம் எல்லா கான்செப்ட்ஸ் கவர் ஆயிடுச்சு, எம்சிக்யூஸும் கவர் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஹெச்எம்டியில் ரிவிஷன் வீடியோ வந்து வரும், அலாங் வித் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ மீன்வைல் நீங்கள் வந்து பாட்டம் இருக்க ஹெச்எம்டி பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.